அந்த கட்சியில நெடுநாள் அவருக்கு மிக நெருக்கமா இருந்த ஜெகதீஷ் பாண்டியன் ஒருத்தர் இன்னைக்கு காணொளிகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இவர் அந்த கட்சியை விலைக்கு வித்துட்டு இருக்காரு. தேர்தல்ல நின்று அதிகாரத்தை பிடிச்சு 5 சீட்டு 15 ஆகி 15 50 ஆகி 50 ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வரணும் அப்படிலாம் அவருக்கு நோக்கம் இல்லை. 15-16 வருஷமா அவர் கட்சியை நடத்துறாரு. அவரை பொறுத்த வரையில அவருடைய ஆதரவை விற்பனைக்கு செய்யறாரு. நாம் தமிழர் கட்சியில இதுவரைக்கும் தலைவர் என்றோ அவை தலைவர் என்றோ பொதுச் செயலாளர் யாரும் இல்ல. இவர் திமுக காரங்களை எலிகள்னு பேசுவாரா, இல்ல அண்ணா திமுக காரங்களை குட்டி சாத்தான் பேசுவாரா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களை அணில்கள் பேசுறாரு. அப்பவே இவருடைய தராதரம் தெரியலங்க. இன்னைக்கு சீமான் எப்படி அம்பலமாயிருக்காருன்னா, அவர் டெலிபிராம்டர்ல ஏற்கனவே ஓடிட்டு இருக்க. இவர் ஒரு திரைப்படத்துறையில இருந்து வந்தாரு இல்லையா, அதனால வாயில் மட்டும் அசைப்பார் போல இருக்கு, கை செய்கை காட்டுவார் போல, அது ஓடிட்டே இருக்கும் போல இருக்கு ஸ்பீச். அது நேத்து அம்பலமாச்சு. ஐயோ, இன்னும் என்னென்ன அம்பலமாகும்னு எனக்கு தெரியல. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா, போராட்டத்துக்காகவே அவதாரம் எடுத்துதான் சொல்லிட்டு இருக்கிற கம்யூனிஸ்டுகள், ஏஐடியூசி, சிஐடியு, இது போன்ற சங்கங்கள்லாம் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அரசியல் கட்சி தலைவரா அவர்களோட இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னோட கட்சியை மக்கள் முன்னாடி பெருசா கொண்டு போய் சேர்க்கணும், வாக்கு சதவீதத்தை ஜாஸ்திப்படுத்தணும், அப்படிதான் இருக்கும். பட் சீமான் அதுல தலையிடாம பணம் சம்பாதிக்கிறதுல மட்டுமே நாம் தமிழர் யூஸ் பண்றா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல அவர் மேல அந்த கட்சியில நெடுநாள் அவருக்கு மிக நெருக்கமா இருந்த ஜெகதீஷ் பாண்டியன் ஒருத்தர் இன்னைக்கு காணொளிகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இவர் அந்த கட்சியை விலைக்கு வித்துட்டு இருக்காரு. தேர்தல்ல நின்று அதிகாரத்தை பிடிச்சு 5 சீட்டு 15 ஆகி 15 50 ஆகி 50 ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வரணும் அப்படிலாம் அவருக்கு நோக்கம் இல்லை. 15-16 வருஷமா அவர் கட்சியை நடத்துறாரு. அவரை பொறுத்த வரையில அவருடைய ஆதரவை விற்பனைக்கு செய்யறாரு. சம்பந்தப்பட்ட கட்சி வேட்பாளர்கள் கிட்ட யார் யாருக்கு என்னவோ, இல்லைன்னா இங்க போடுற ஒரு வேட்பாளர் திடீர்னு தூக்கி வேற தொகுதிக்கு அனுப்புவாரு. கேட்டா நாங்க பயிற்சிக்காக நிக்கிறோம். பயிற்சிக்கு இல்லை, பணம் சம்பாதிக்கிற மிகப்பெரிய தொழிலாக இன்னைக்கு தேர்தலை வச்சிட்டு இருக்காரு அவரு. அதனாலதான் அவருக்கு வெற்றி என்பது இலக்கு அல்ல. அவரால் நிச்சயமா ஜெயிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவருடைய கொள்கை மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. வாயில சும்மா இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அரசியல் புரியாதவர்கள், தமிழ்ல ரொம்ப ஆர்வமா உள்ளவங்க, ஏதாவது மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிற அந்த இளைஞர்களே, அது கூட அவங்கள கூட பர்மனண்டா, ஏன்னா நீங்க பாருங்க, அந்த கட்சியில இருந்து எல்லாரும் ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம், இப்படி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. யார் போனாலும் அவரை பொறுத்தவரையில அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. மசுறு பிசுறுன்ட்டுவார். காளியம்மாள் அந்த அம்மா ரொம்ப நல்ல பேச்சாளர், ஒரு மீனவ சமூகத்திலிருந்து நல்ல ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஆனா அவங்கள பத்தி இவர் என்னெல்லாம் பேசி அவங்க போனாங்க, என்ன அதை பத்தி கவலைப்பட்டாரு? அதனால அவரை பொறுத்த வரையில அவர் ஒன் மேன் பார்ட்டி நடத்திட்டு இருக்காருங்க. இல்லைன்னா சொல்லுங்க, ஒரு 15 வருஷம் செயல்படுற ஒரு கட்சிக்கு ஏன் முறையான நிர்வாகிகள் இல்லை? தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், உதவி பொதுச் செயலாளர். நேத்து ஆரம்பிச்ச தாவேக்கால கூட எல்லாத்துக்கும் போட்டாங்களா ஆபீஸ் பேரர்ஸ், என்னன்னா யாராருக்கு பொறுப்புன்னு. ஏன் நாம் தமிழர் கட்சியில இதுவரைக்கும் தலைவர் என்றோ அவை தலைவர் என்றோ பொதுச் செயலாளர் யாரும் இல்லை. எல்லாத்துக்கும் தலைமை அதாவது இவர் ஒரு சர்வாதிகாரி போல ஜனநாயகமா கட்சியை நடத்தலைங்க. வர்றவன் வரட்டும், போறவன் போட்டோம், நான் பார்த்துக்கிட்டு இருப்ப, நான் தொழில் நடத்துவேன்னு சொல்லி சீமான் அரசியலை வியாபாரம் ஆக்கிட்டாரு. அதை ரொம்ப லேட்டா தான் அந்த கட்சியில இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேரு தமிழர் வாழ்வு உரிமை கட்சி இருக்கு இல்லையா, அதுல வேல்முருகன் அவர் கட்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க. இவருடைய சாயம் 2026க்கு அப்புறம் வெளுத்துறோம் தான் நான் நினைக்கிறேன். நேற்று நடந்த அந்த விழாலேயே
ரொம்ப ஆக்ரோஷமா மேடையில பேசிட்டு இருக்கிறப்பவே கீழே வந்துட்டு அவரை சார்ந்த நபர்களே வந்து தாக்குனது ரொம்பவே வந்து வைரல் ஆச்சு. அதாங்க இது தலைமை இதுக்கான பண்பு, மேஜர் ரீசன் அந்த இலக்கணமே தெரியாதவரா இருக்காருங்க அவரு. இல்லன்னா இதுக்கான ஒரு மேஜர் ரீசன் ஒரு என்ன மற்ற சார்? கட்சி இல்ல இவர் திமுக காரங்கள எலிகள்னு பேசுவாரா? இல்ல அண்ணா திமுக காரங்களை வந்து குட்டி சாத்தான் பேசுவாரா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களை அணில்கள் பேசுறாரு. அப்பவே இவருடைய தராதரம் தெரியலங்க. இது வந்து இவருக்கு வந்து தலைமை பண்பே இல்லைங்க. அவர் ஒரு கட்சியை வந்து சுயநல நோக்கத்தோடு தமிழர்கள், தமிழர் உரிமை, அப்படி பிரபாகரன் அவர் பேரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதனால அவரை பத்தி நம்ம அதிகமா பேசி நம்ம நேரத்தை வீணாக்க வேணாம்னு நினைக்கிறேன். நேற்று அந்த வீடியோலயே நம்ம வந்து பார்த்தோம்னா அவர் பேசிட்டு இருக்கிறப்ப கீழே இறங்கி தாக்க வந்து போயிட்டாரு. பார்த்தா மைக்ல அந்த வீடியோல இவர் பேசுற வாய்ஸ் இன்னுமே கேட்டுட்டு வந்து இருக்கு. அதாவது எதிரொலியில மைக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் சும்மா வாயை சுத்திட்டு மட்டும்தான் இருக்காரா? எல்லா பேச்சுக்கும் சீமான் இப்படிதான் பேசுவாரான்ற ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு. அது உண்மையா? அதாவதுங்க நேற்று பல விஷயங்கள் அம்பலம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரதமர் மோடி வந்து டெலிபிராம்டர் பிரதமர்னு சொல்றோம். 2 பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கும். நியூஸ் ரீடர்கள் டிவியில படிப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த டெலிபிராம்டரை வச்சுதான் படிப்பாரு. அது சப்போஸ் நின்னு போச்சுன்னா மோடி பாத்தீங்கன்னா திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி முழிப்பாரு, இந்த பக்கமா அந்த பக்கமா. ஆக இன்னைக்கு சீமான் எப்படி அம்பலமாயிருக்காருன்னா, அவர் டெலிபிராம்டர்ல ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு. இவர் திரைப்படத்துறையில இருந்து வந்தார் இல்லையா? அதனால வாய் மட்டும் அசைப்பார் போல இருக்குது, கை செய்கை காட்டுவார் போல, அது ஓடிட்டே இருக்கும் போல இருக்கு ஸ்பீச். அது நேத்து வந்து அம்பலமாச்சு. ஐயோ, இன்னும் என்னென்ன அம்பலமாகும்னு எனக்கு தெரியல. நம்ம அவரை பத்தி பேசுறத தவிர்த்துட்டு வேற சில அரசியல் விஷயங்களை பேசணும், நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா திருமாவளவன் அவர்கள், விசிக தலைவர், அவர் ஒரு அறிக்கை பார்த்தேன் நான். இப்போ உங்களுக்கு தெரியும், சென்னை பெருநகர மாநகராட்சியில பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களை தான் தூய்மை பணியாளர்கள் நாகரிகமா சொல்றாங்க. அவங்க 13 நாள் போராடி அந்த போராட்டத்தை அரசாங்கம் நீதிமன்றத்தை பயன்படுத்தி, காவல்துறையை பயன்படுத்தி அத ஒரு மாதிரி சீரழிச்சாங்க. நள்ளிரவில் கைது செய்து அகற்றினார்கள். அவங்க முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னா, எங்களை நிரந்தரமாக்குங்க. அதாவது நாங்க இப்போ வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கோம், கான்ட்ராக்ட்ல ஒப்பந்த அடிப்படையிலோ அல்லது வேறு வழியிலையோ எங்களெல்லாம் நிரந்தரமாக்குங்க. நீங்க கொடுத்த வாக்கு, திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்த 2021 கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க எங்களை வந்து நிரந்தரமாக்குங்க அப்படின்னு அவர் ஆட்சி முடிகிற நேரத்திலேயாவது முடிச்சுக்கிட்டு கோரிக்கை வச்சு போராடினாங்க. வீரத்துடன் போராடினார்கள். ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா, போராட்டத்துக்காகவே அவதாரம் எடுத்ததா சொல்லிட்டு இருக்கிற கம்யூனிஸ்டுகள், ஏஐடியூசி, சிஐடியு, இது போன்ற சங்கங்கள்லாம் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா முதல்வர் வந்து கோபித்துக் கொள்வாரோ, முதல்வருக்கு நம்ம மேல ஒரு இது வந்துருமோ, கோபம் வந்துருமோ, அதனால சீட்டுக்கு ஏதாவது குறைஞ்சிருமோ, இந்த சிந்தனையில் ஒரு உழைக்கிற மக்கள், அதாவது தொழிலாளர்கள்னா பேசிக் ஒர்க்கிங் கிளாஸ், இந்த தூய்மை பணியாளர்கள், அவங்க வந்து ஆயிரக்கணக்கில் 13 நாள் போராடினாங்க. அப்படின்போது அதை குறித்து திமுக தலைமையிடம் பேசுவதற்கோ, கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கோ முதுகெலும்பில்லாத ஆட்களாக இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், தொழிற்சங்கத்து மாறிடுச்சுன்றது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. குறிப்பா சண்முகம், சிபிஎம் மாநில செயலாளர் மட்டும் அந்த பந்தலுக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு சகோதர இது சாலிடாரிட்டி சப்போர்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. அது அவருடைய சாங்கியம், சடங்குக்காக வந்துட்டு போனாரு. ஆனா ஆட்சியாளர்களுக்கு அதுக்குள்ள நெருக்கடி கொடுத்தாங்களா? யாருமே கொடுக்கலைங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து 240 நாள்கள் தொடர்ச்சியா ஓராண்டு பணி செய்தால் அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் விதி இருக்கிறது. பல ஆண்டுகள் இவங்க பணியாற்றி இருக்கிறாங்க, அவங்க நிரந்தரம் பண்ணுங்கன்றாங்க. மாறாக ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, தனியாருக்கு அவங்கள வந்து தாரை வாக்குறார்கள். அதாவது அந்த பணியை, நிரந்தரமான பணி,
இப்போ ஒரு நிரந்தரமாக இருக்கிற ஒரு பணியை தனியார்கிட்ட எது கொடுக்கணும்? ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். அதுக்கு ஆட்களை எடுத்து அவங்க அரசு ஊழியர்களாக்கலாம. அப்ப இது அப்பட்டமான தனியார் மயம். இந்த தனியார் மயத்தை வாய்மூடி மௌனிகளாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா எல்லாம் ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு பாழ்படுத்தும் கட்சிகளை என்பதை நம்மால உணர முடிகிறது. இதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா, நம்முடைய மேயர் இருக்காங்க இல்லையா, பிரியா, அவங்க ஒரு 5-6 நாள் கழிச்சு தான் இந்த போராட்டத்தை பத்தி திருவாய் திறந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது 10 மண்டலங்கள்ல ஜோன்ஸ்ல ஏற்கனவே அதிமுக ஆட்சியில தனியாருக்கு விட்டாங்க. நாங்க இப்ப 2 மண்டலத்துல தான் விடுறோம். ஆகவே இது பெருசுப்படுத்துறாங்க அரசியல் காரணங்களுக்காக. நாங்க அதாவதுங்க, அதிமுக என்பது தொழிலாளர் விரோத கட்சி, மக்கள் விரோத கட்சி, ஊழல் மலிந்த கட்சி, தனியார் மயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற கட்சி, இப்படிலாம் சொல்லிதானே நீங்க நாங்க அப்படிலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு 4.25 வருஷம் கழிச்சு அதிமுக ஆட்சி செய்ததைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வதற்கு திமுக மேயருக்கு கொஞ்சம் கூச்சம் இருக்க வேணாமா? திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுன்றதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட், மேயர் ஸ்டேட்மெண்ட் நிரூபிச்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த தொழிலாளர்கள் அவங்க சிறையில் அடைக்கப்பட்டார்களா, விடுதலை செய்யப்பட்டார்களா, அகற்றப்பட்டார்களா, அதை பத்தி செய்தி வரல. மறுநாள் நம்ம அமைச்சர் சேகர் பாபு சம்மதமே இல்லாம ஆஜராகிறாரு. அந்த உள்ளாட்சி துறைக்கு அமைச்சர் KN நேரு. அவருக்கு எந்த ரோலும் இருக்கிற மாதிரி தெரியல. இவர் அறநிலையத்துறை அமைச்சர், அடுத்தது CMDA அதுக்கு அமைச்சர். கார்பரேஷன்ல இவருக்கு என்ன வேலை? இவர் திமுகவினுடைய ஒரு பகுதி மாவட்ட செயலாளராக இருப்பதாலேயே சூப்பர் மேயராக சென்னைக்கு பொறுப்பான அமைச்சராக இருப்பாருன்னா, அவர் பண்ணிட்டு இருக்கிற அழிச்சாட்டியங்களை பார்த்தா, அவரு செய்தியாளர்கள் கூட்டத்துல பேசுற ஆணவ போக்கு, நீ யாருன்றது, ஒருமையில பேசுறது. அதே போல பாத்தீங்கன்னா, ஒரு நாடகம் நடத்தினாங்க பாருங்க. இந்த பக்கம் நள்ளிரவில் போராடி கொண்டிருந்த தீரமுடன் வீரமுடன் 13 நாள் போராடின அந்த தொழிலாளர்களை தாக்குதல் பண்ணாங்க, அகற்றுனாங்க, கோர்ட் உத்தரவுன்னு சொல்லி அது கோர்ட்டு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள், அரசு. மறுநாள் பாத்தீங்கன்னா, மறுநாள் முதல்வரை சந்திக்கிறார்கள். யாரானா இதே தூய்மை பணியாளர்கள் ஒரு டிராமா, ஓரங்க நாடகம் போட்டாங்க. ஆனா அவங்க யாரானா இந்த போராடினவங்க கிடையாது. இப்ப அந்த இது தனியார் ஏஜென்சி கிட்ட பணியாற்றுறாங்கல்ல, அவங்க எங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு. தனியார் மயத்தை எதிர்க்க வேண்டிய கட்சிகள், அதை போராட வேண்டிய, அதுக்கு எதிராக போராட வேண்டிய கட்சிகள் இப்படி முனை மழுங்கி தங்களுடைய கொள்கையை மறந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுறாங்க. இது ரொம்ப இவங்களுக்கு வரக்கூடிய 26 தேர்தல்ல நிச்சயமாக அடி கிடைக்கும். அதுல எனக்கு ரொம்ப நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, விசிகா தலைவர் தலித்துகள் அவங்கதான் ரொம்ப அதிகமானவங்க இந்த தொழிலாளர்கள்ல இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் எல்லாருமே தலித்துகள், ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரான்னு நான் சொல்ல மாட்டேன். இப்பெல்லாம் எல்லாரும் எல்லா வேலைக்கும் வராங்க. ஷூ தைக்கிற தொழிற்சாலையில பிராமின்ஸ் ஒர்க் பண்றாங்க பாட்டா கம்பெனிக்காக. அதே போல இந்த சலூன்ல எல்லாம் இப்பெல்லாம் அந்த பார்பர் கம்யூனிட்டி தான் வேலை செய்யுது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது நாகரிகம் எல்லாரும் வேலை செய்யறாங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. ஆனா பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட அந்த ஆதி ஆந்திரர்கள், ஆதி திராவிடர்கள் இவங்க தான் இருக்காங்கன்றது நான் ஒத்துக்கிறேன். இப்போ அவங்க அந்த போராட்டத்தை நடத்தும் போது திருமாவளவன் அவங்களுக்காகவே கட்சி நடத்துறவரு எங்க இருந்திருக்கணும்? யாரு கூட இருந்திருக்கணும்? இந்த தொழிலாளி கூட இருந்திருக்கணும். அவங்க கோரிக்கையை முன் வச்சிருக்கணும். ஆனா அவரு போராட்டம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்றாருன்னா, அந்த நிரந்தரமாக்கணும் அப்படின்ற கோரிக்கையில எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அது என்ன, அது தாழ்த்தப்பட்ட மக்கள் SC STக்கள் தான் குப்பாடுற வேலையை செய்யணுமா, துப்புரவு பணியை செய்யணுமா? அதனால இது நிரந்தரமாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன் வேலை செய்வானா? அவர் என்ன புரிதல்ல பேசுறாரு?
வர வர திருமாவளவன் அவர்கள் ஏன் இப்படி தடுமாறுறாரு அரசியல்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. அவர் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல பண்பட்ட தலைவர், அனுபவம் உள்ள தலைவர். ஆனா அவர் ஏன் இப்படி தடுமாறுறாரு? இன்னைக்கு நான் பாக்குறேன், சிபிஎம் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் திருமாவளவன் சொன்னதை எதிர்த்து அவர் பேசியிருக்காரு. அது தப்பு அவருன்னு. அது உண்மைதான். அஸ் ஏ ட்ரேட் யூனியன் லீடர் எனக்கும் எப்படி இப்படி தவறான கருத்துக்களை ஒரு பெரிய நாடறிந்த தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன்னு சொல்ற ஒருத்தர் ஓப்பனா பேசுறாரு. இந்த கோரிக்கை எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் நிரந்தரமான என்ன ஆயிடுவாங்க? நிரந்தரமான அவங்க அரசு ஊழியர் ஆவாங்க, அவங்களுக்கு சம்பளம் ஏறும், பதவி உயர்வு கிடைக்கும், அவங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம். இப்ப இன்னைக்கு எத்தனையோ துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் பிள்ளைங்க எல்லாரும் அந்த தொழிலுக்கு வரமாட்டாங்க. இப்ப அரசாங்க ஊழியர்ல ஒரு டிரைவர் இருக்கிறாருன்னா அரசாங்க துறையில அவர் பையன் திருப்பி டிரைவர் ஆயிடுவானா? எனக்கு புரியல. அப்போ திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டும், ஸ்டாலினுடைய மனத்தை குளிர்விக்க வேண்டும், தனியார் மயத்தை எதிர்க்க கூடாது. அதுக்கு என்னென்னவோ குழப்படியா சொல்றாரு, குலத்தொழில் மாதிரி ஆயிடும். அது எப்படி? ஒரு நிரந்தரமா ஆயிடுச்சுன்னா அரசாங்க துறையில அவனுக்கு பென்ஷன் கிடைக்கும், அவனுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும். அப்ப அவன் வாழ்க்கை மேம்படும். வாழ்க்கை மேம்பட்டா அவன் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க போறான். பிள்ளைகள் கல்லூரி அது ஆய்வுன்னு பண்ணி பெரிய வெளிநாட்டு கூட போகலாம். ஆனா இது சரியில்லை என்று அவரு ஜாதியை அதுக்கு அடிப்படையா வச்சு சொல்றாரு பாருங்க. ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. ஏன் இப்படி தடுமாறுறாங்க? தேர்தல் நெருங்குறதாலயா, இல்ல சீட்டு ஏதாவது குறைச்சிட போறாங்கன்ற பயத்தாலையா? தேர்தல்கள் வரும், சீட்டுகள் வரும், போகுங்க. ஆனா ஒரு அரசியல்ல ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும் இல்லையா? அரசியல்னா அதுல ஒரு உறுதித்தன்மை இருக்கணும் இல்லையா? நிலைத்த தன்மை இருக்கணும் இல்லையா? பிஜேபி எதிர்ப்பேன் பேச வேண்டியது, அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா அதுல போய் தலையாட்டிக்க வேண்டியது, இது மாதிரிலாம் நிலையற்ற தன்மையை அரசியல்ல நம்ம பார்க்கும்போது பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்கவுண்டரல்ஸ்னுவாங்க. அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல். இந்தியாவில் முதல் புகலிடமே அரசியலா தான் இருக்குது. ஆக திருமாவளவன் அந்த நியாயமான கோரிக்கையை, தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தணும், அரசு ஊழியர்கள் ஆக்கணும்ன்ற அந்த நியாயமான கோரிக்கையை எதிர்ப்பது என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாக தான் நான் பார்க்கிறேன்.